இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீல்ஸ் ரோஸ்ட் போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹாய் சோல்ஜர்ஸ். நம்ம ஸ்டுடியோ தம்பி வந்திருக்கா. அப்படி தம்பி யாரு உங்களுக்கே தெரியும். அங்க வீடியோ போட்டு இங்க வீடியோ ஆக்சுவலி அந்த வீடியோல இருந்துச்சுப்போம்ல, அந்த ஒரு போட்டியில தோத்தாம வந்து தான் பண்ணி போட்டு ஆரம்பிச்சு உட்கார வச்சிருக்கோம். என்ன பண்ணி அடிக்கடி வர மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ரீல்ஸ் ரோஸ்ட். ரீல்ஸ்க்கு வந்து பார்த்து ரியாக்ஷன் பண்ண போறோம், காமெடியா ரோஸ்ட் பண்ண போறோம். வேற ஒண்ணு பேர்ல ரீல்ஸ் போட்டு பார்க்காதீங்க, அந்த மாதிரி வீடியோ போட்டுறா. இப்போ ரீல்ஸ் வர பாதிக்கப்பட்டிருக்கோம். சரிடா, இப்போ இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ண வேண்டிய என்னாச்சு? டிஎம் மட்டும் ஆரம்பிச்சாங்கன்னா பார்க்கிறதுக்கு நம்ம அப்படி இல்லை, நம்ம பொழப்பே இன்ஸ்டாகிராம்ல இருக்கனால இன்ஸ்டா பக்கம் தான் விளாகிட்டு இருக்கிறது. அதுல இன்ஸ்டாகிராம் மூலமே தனி உலகமா இருக்கு. இன்ஸ்டா தளபதிகள் இருக்காங்க. திரை உலகமே மிரண்டு போய் தான் பாக்குது. இந்த மாதிரி கிரிஞ்ச் ரீல்ஸ் போடுறது, இந்த கிரிஞ்ச் எல்லாம் கலந்து கம்பெனிஸ்லாம் பார்க்க போறோம். நம்ம ரீல்ஸ் உருட்டு தான் பார்ப்போம். இன்னைக்கு ரீல்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகுது. அங்க போட்டா உருட்டு, இங்க போட்டா ரியாக்ஷன், அவ்வளவுதான். சரி போமா. ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக் தளபதி. கிளாசிக் தளபதி தளபதி வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். அந்த பையன் நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? அவரே எடிட் பண்ணி போட்டுருக்காரு. அப்படி அதை வச்சுக்கிட்டு அப்புறம் தலைவர் நான் சொன்னேன் இல்லையா, அது மாசம் ட்ரை பண்ற பேர்ல தலைவர் வந்து குட்டு தலைவர் வாய வச்ச மாதிரி படிக்கிட்டு இருப்பான். எனக்கு இதை பார்க்கும்போது வாமிட் வருது. அவரே பண்ணியிருக்காரு. அது இது ஒண்ணு நிறைய இருக்கு காட்டுறதுக்கு. இது யாரு? வாட்ச்மேனா? வாட்ச்மேன் கேரக்டர் ஜெய்யா இல்லையா? விஜய் தான். அது காட்டு கொஞ்சம் கூட செட் ஆகலையே. விஜய் சிஜின். அதாவது பல கோடி போட்டு டபுள் ஆக்ஸ் எடுப்பாங்க. தலைவன் என்ன பண்றான், எதுக்கு டபுள் ஆக்ஸ் பண்ணிட்டு 2 ரூபா பிளேடு போதுன்ட்டு தளபதி போய் டபுள் ஆக்ஸ் எடுத்துக்கிறாங்க. மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நான் தான்டா லியோ, நான் தான்டா குரு பேசுறேன். ஒரே இது ஃபுல்லா ஒரு தளபதி தான். வந்து அவர் வந்து விண்டேஜ், இது வந்து லியோ. நான் தான்டா லியோ. இப்போ இருக்கிற விஜய், அது பழைய விஜய். ஓஹோ, இதுலயே கெட்டப். அடுத்து வருவாங்க. இவரு அந்தத்துல பாக்குறாரு. ஏய் தெரியலையா? கோட் விஜய். இவரு எந்த ஆங்கில பார்த்தா விஜய் மாதிரி இல்லையே. அதுதான் தெரியல. அது ஒண்ணும் இல்ல, இவரு ஆல் மாஸ்ல போயிட்டு தம்பி ஒரு வாய்ப்பு இருக்கு. கமெண்ட்ல வந்து போட்டுருப்பாங்க, ஓ விஜய் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. தலைக்கு பவுடர் போட்டுக்கிட்டு கோட் விஜய்ன்னு அவரே நம்பிக்கிட்டாரு. இந்த பேரே ஏமாத்துவாங்க. அவர் வந்து அவரே ஏமாத்திக்கிட்டாரு. ரியாக்ஷன் வர்றான். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீ என்ன ரிவ்யூ போடுங்க சேவிங் பண்ணிட்டு டபுள் ஆக்ஷன் போடுவாரு. போதும், அங்க ஒரு அடி. ஆமா, இவரு பேரு விஜய் வைசக். விஜய் வைசக். ஓ விஜய் முன்னாடியே ஒரு பக்கம் கூட விஜய் இல்ல. புரியலையா? அவரே கேட்டது இது விஜயா? என்ட்ரி அத கண்டுபிடிக்க முன்னாடி கதிரேசன் என்ட்ரியா? கேட்லாக்கு கொடுத்துக்கலாம். எடுத்துட்டு இருக்காரு. சிம்பிள் அழகர் அழகர் மாதிரி இருக்காரு. அழகர் போட்டோ காட்டுறேன். அகவர் அழகர் மாதிரி தானே இருக்கு. அகவர் இந்த ஃபேஸ் அது ஒரே ஓஹோ, அந்த ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து தளபதி மல்டிவர்ஸ் இல்ல, இது அழகர் மல்டிவர்ஸ். போன வருஷம் இந்த வருஷம் நானும் ஏதோ வளர்ந்துருப்பான் போல இருக்குன்னு நினைச்சேன். ஏன்டா டே பாராட்டுறா. அவர் வந்து ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத போட்டுருக்காரு. கமெண்ட்ஸ் என்ன போட்டுருக்காங்க, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் தலைவா. யார் ரியாக்ஷன் ஆகுது? அது வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல காமெடியா. ஓகே பாத்துது போயிடலாம். ஐயோ ஏதோ வந்து வடக்கனீர் என்ன பண்றாரு? ஓ வடக்க எப்ப தாய் வெறியேத்த பெப்சியா கோக்கா ஏதோ பையன் வந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தான். ஓகேவா? சரி. டிவி பாக்குறானே தலைவன் வந்து காண்டாயி அவருக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. நல்லா கூல் தண்ணி மேல ஊத்திக்கிட்டு வந்து அதை கூல் பண்ண பாக்குறாரு. ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பான். அப்ப ஹவு டு பேசிக்கா அது என்ன பண்ணுவாங்க? அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீ ஐயோ ஐயோ எல்லாம் ஃபேன் ஆகி போட்டாரு. எல்லாம் உடைக்காரு. எல்லாத்தையும் உடைப்பாரா? அதான் கண்டென்ட். எல்லாத்தையும் வந்துட்டான். ஒரு பொருளுக்கே மாட்டீங்களா? ஐயோ. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போய் எடுத்தது.
என்னது ஹெல்ப்பா? ஓ எனக்கு சின்ன ஹெல்ப் வேணும், அந்த ஃபோன் ஆசை. ஆனா தன்னோட கை ஜிபே அந்த இது QR கோடு போட்டு வச்சிருக்காரு. அந்த 65,000 ஜிபே பண்ணுங்கன்னு. ஒருத்தர்கிட்ட 65,000 கேட்கறதுக்கு 65,000 பேரோட ஒரு ரூபாய் கேட்டா அருமையா இருக்கு, அருமையான பிசினஸ் இருக்கு. நீ தெரிஞ்சிருந்தா காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? ரெடி சார் ஆயிடுவோமே. ஆமா அவன் பெருசா எதுவுமே கேட்கல. அவன் வந்து இவர் 1 to 10 வரைக்கும் தான் கேக்குறான். ஆனா அவன் காசு கேட்டது அனுப்ப சொல்லி. 65,000 கேட்கல. அவன் ஒரு ரூபாய் 10 ரூபா அனுப்புங்கன்றான். பெரிய இதுதான்ப்பா, எல்லாம் ஒரு ரூபாய் தானே. இப்போ லைக்க பாரு, 10 ரூபா அவன் கேட்ட 10 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த லைக் போட்டா 1 லட்சம் லைக் போறேன். 18 லட்சத்து ஏ அப்போ வெரி ராங் ப்ரோ. ஏய் அடுத்து உண்மையா வாங்கிட்டானா பார்க்கலாம். அவன் போயிட்டு உள்ள போய் தாரா பைக் வாங்கிட்டு லைக் இருக்கானா? கோல் மட்டும் பைக் வாங்கி அப்பா 1 to 10 போட்டு விடு. கேட்டது போனை விட்டுட்டு பைக் வாங்கிட்டான் அவன். பைக் வாங்கிட்டான். நல்லா இருக்கு. அடப்பாவி. இது பைக். இது பைக்கா? அடப்பாவில. அது நீ வளைச்சி வாங்க. நான் இது பாத்திருக்கேன், பிரியாணி பாத்திருக்கேன். பிரியாணி போட்டு பிரியாணி சாப்பிட்டதே இல்லைன்னு போட்டு. பிஸ்கட் போட்டா இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஏய் வாட் 7 ரூபா சென்ட் பண்ணிருக்கான். என்னடா ஏ? Enjoy bro வா. எடுக்கறவா சொல்றா என்ன வேணும் உனக்கு? ஐபோன் வச்சிருக்கேன் கஷ்டப்படுறேன். வந்து ஐபேட் வேணும். எவ்வளவு வேணும்? எவ்வளவு? 10 ரூபா 1 ரூபாவா? ஒரு ரூபாய் 5 ரூபாய். ஒரு ரூபாய் 5 ரூபா அனுப்பிச்சா போதும். ஒருத்தர்கிட்ட 50,000 கிட்ட தான் தப்பு. 10,000 கிட்ட 5 ரூபாய் கிட்ட தப்பு இல்ல. நான் 5 ரூபாய் போடுங்க. நான் வந்து ஐபேட் வாங்கிக்கிறேன். பீஸ் எடுத்து மூச்சு கலக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன். அந்த பையன் வெயில படுக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன். இவ்வளவு பண்றேன், எனக்கு சப்போர்ட் இல்ல மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. என்னென்ன சொல்றா பாருங்க. தம்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளவு பண்ணனே சப்போர்ட் பண்ணலாம் கேட்பாரு. ஏன்னா தம்பி சப்போர்ட் பத்தல. சப்போர்ட் பண்ணல தாங்க எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாரு. தம்பி சப்போர்ட் பத்தாதா கம்மியா எப்படின்னா எப்பெல்லாம் வியூஸ் கம்மியாவதோ தம்பி நம்ம ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார் அடிக்கடி. சரி இது மட்டும் இல்ல நிறைய இருக்கு தம்பி கிட்ட. உள்ள என்ன நிறைய இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட் பைக்ல போய் தான் பார்த்தோம். விழுந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீம் ஸ்டுடியோல போட்டுருங்க. மக்களே இது ஆக்ஷன் படம். மக்களே அம்மா அது கருப்பு கலர்ல இருக்கலாம். எடுக்கிறதா நம்ம தானே. ஓ காமெடி காமெடி இல்ல இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா தம்பி வந்து தம்பி அடியெல்லாம் படல. அடிப்பட்டா வந்து அனுதாபத்துல வேற லைக் போடுவாங்கன்னு தம்பி நினைப்புல. தம்பி என்ன பண்ணா வார ஸ்டண்ட் பண்ணுவாரு. செல்ஃபா இருந்து கல்ல கட்டிக்கிட்டு இவன் டம்மி தான் போட்டுருக்கு. விளாட்லாம் பேர் காமெடியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு சீரியஸா சொல்ல விரும்புறேன். என்னன்னா இன்ஸ்டாகிராம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு புரியல. இப்ப யூடியூபர்ஸ் ரிசெக்ஷன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இல்லன்னு தெரியல. ஒரு கிட்டு தனதான ஒரு செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கிறது இது பயன் பண்றது கிடையாது. பண்றதுனா பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் பண்ணா ரீச் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, ப்ரொமோஷன் காசு கிடைக்குதுன்றதுனால என்ன பண்றது, இந்த பையனை வச்சு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பையனை பண்ண வைக்கிறது. இந்த பணத்தை பற்றி பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க இது பிரச்சனை யாருன்னா பேரண்ட்ஸ். இந்த பையன் மட்டும் பண்றான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த பையனை பார்த்தாலும் பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னா இந்த பையன் பண்றது வந்து செல்ஃபா உண்மையா சொல்றான். தன்னை தானே வந்து வதைத்து கொண்டு வெளியே போட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு புரியல. இப்போ யூடியூப்ல வந்து மீன் போட்டதுக்கு இது பண்ணிட்டாங்க தானே. அது வடிவேல் காமெடி. வடிவேல் காமெடியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நகரம் அந்த துண்ட உரி வந்து சும்மா ஒரு கிளிப் கோசம் அந்த பண்ணக்கூடாது, குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது. அது இல்லாம அது 2 செகண்ட் கட் தூக்கி மொத்தம் தூக்கிட்டானுங்க. இல்ல அதை தூக்குனா வர பரவாயில்ல, தூக்கிட்டு தம்பி இந்தா வச்சுக்க அப்படின்ட்டு காப்பீட்ஸ் கொடுத்து கிளம்பிட்டானுங்க. காப்பீட்ஸ் யூடியூப்ல நாமெல்லாம் அது மீன் வச்சு தூக்கும் பொழுது ஒருத்தன் ஈடு சல்ல வச்சிருக்கா வாங்கியிருக்கான். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யூடியூப்? செல்ஃபா வந்து முட்டி போறான், இதுல முட்டி போடுறான், தேய்ச்சிக்கிறான், அன்னியன் பத்திர மசாலா போற. ஆக்சுவலி என்னன்னா எல்லாமே பண்றது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் பண்ணலாம் பண்ண முடியாது. இது எப்படி சொன்னா கேமரா ஒருத்தர் பிடிக்கிறாங்க, மைக் தான் பேசாது. பேரண்ட்ஸோ யாரோ கார்டியனோ யாரோ ஒருத்தர் தேவைன்னா பண்றது. அதே யூடியூப் சேனல் தெரியும், சின்ன பசங்க வந்து கம்மி பண்ணுவாங்க, மணி ஏன் பண்ணுவாங்க. சின்ன பசங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், அதனால பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்க தான் வந்து நம்ம காசு வருதுனால ஃபேம் வருது அப்படின்றதுனால இது பண்றது சரியா அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஏன்னா இது இதெல்லாம் முடியாது. இதை பார்த்து யாரோட பேர் இன்னும் ட்ரை பண்ணுவாங்க. ஏய் இங்க பாரு சம்பாதிக்கிறாங்க, பண்ணை பொண்டி அப்படின்னு பண்ண வைப்பாங்க. இதை பார்த்து ஒரு கிட்ட ட்ரை பண்ணாதே என்ன நிச்சயம் இருக்கு. இவங்க பாரு அந்த பையன் ஃபேமஸ் ஆயிட்டா நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம்டா அப்படின்னா அது எங்க போய் முடியும்? இதுதான் எங்க கேள்வி. போய் பிள்ளைய படிக்க வைங்க. என்னவென்றால் சின்ன குழந்தைகளை ஆன்லைனில் கொண்டு வரதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதான் எப்பயுமே சொன்னா மணி வேற வெல்த் வேற. நீங்க பண்றது இது வெல்த்தை பில்ட் பண்ணாது. அந்த டைம் ஒரு ஷார்ட் டர்ம் காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் லாங் டர்ம் லைஃப் தான் ஸ்பாயில் பண்ணுவோம். ஷார்ட் டர்ம் கெயின்காக லாங் டர்ம் லைஃப் வந்து விட்டுறது நல்லது கிடையாது. சரி ஓகே சோல்ஜர்ஸ், வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுல இருக்கிறதுல வந்து கடைசியா கருத்து
வார்த்தைகள் சொன்னாலும் எனக்கு அந்த வடக்கு நண்பர் தான் நினைச்சேன். உண்மையாவே எனக்கு வந்து அது மாதிரி செம பண்ணு அவர் மாதிரி காசு வந்துருமோ அதுக்கு வீடியோ போட்டு. அதே மாதிரி வீடியோ போகணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறோம். பாய். சூப்பர், நல்லா இருக்கு. இது எப்படி போகுது இது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுல என்னெல்லாம் இருக்கோ எல்லா பொருளையும் எடுத்து உடைச்சிடுறான். அதாவது புதுசா வாங்கி வச்சா கூட அடுத்த நாள் இருக்காது போல இருக்கு. காலம் கிடக்கும் மாதிரி என் ஓடிட்டு இருக்கு. அந்த இது டிவி எல்லாம் ஓடுது, ஃபேன்லாம் ஓடுது. என்ன இருந்தாலும் ஒரு அமௌண்ட் கொடுத்து தானே அது இது பண்ற மாதிரி. இன்ஸ்டால போடுறதா தெரியல. இன்ஸ்டா தான் சொல்லியிருக்காங்க, அங்கதான் போடுறாங்க நினைக்கிறேன். இந்த இது இந்த ஒன்று ஃபோனு வாங்கிட்டாங்க, ஸ்மால் ஹெல்ப்பு, அது எப்படி தெளிவா போட்டிருக்காங்க பாரு. 1 to 10, அதாவது 10 ரூபாய்க்கு மேல வந்து நம்மளுக்கு அது பெருசா தெரியாது. அது கிட்டத்தட்ட அதே ஒரு 10,000 பேர் போட்டாங்க. அதுவும் 10 ரூபா தான் போட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் அதிகமா கூட போடுவாங்க. அது இருக்குல்ல. அதாவது உண்மையிலே இப்போ ஏதாவது படிக்கிற பையன் ஏதாவது உங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, அதுக்கு போடுறது தப்பு கிடையாது, கேட்கறதும் தப்பு கிடையாது. இந்த இது போடுறது, இதோட பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பிரியாணியே சாப்பிட்டது இல்லை. எனக்கு ஒரு 200 ரூபா பிரியாணியே சாப்பிட்டது இல்லையாமா? அதாவது இவன் வைஃபை நெட்டுக்கு காசு போட்டு பூஸ்ட் போட்டுருவான். போட்டுட்டு இங்க வந்து போஸ்ட்லாம் ரெடி பண்ணி இந்த 200 ரூபா கூட இல்லைன்னு ஒரு போஸ்ட் போட்டு பிரியாணி. அப்படி ஒரு கும்பல் நான் பார்த்துருக்கேன். அது நிறைய பார்த்துருக்கேன். இப்போதான் அந்த போனு இப்போ எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க போல இருக்கு. அது போனு பைக்கு அளவுக்கு வந்துருச்சு. அப்பாடி எவ்வளவு சம்பாதிச்சிட்டான். அதான் போன் வாங்குறதுக்கு பதிலா அவன் 1.5 லட்சம் பைக்கை வாங்கி அதான் ஓட்டிட்டு இருக்கான். இல்ல, அது கிட்டத்தட்ட வடிவேல் காமெடி தான். அத உண்மையா இது பண்ணி உண்மையிலே சம்பாதிச்சிட்டாங்க. அதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. ஆனா அத விஜய் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கூட ஏதாவது சரி பழைய விஜய்னு ஏத்துக்கலாம். மொத்த அதுக்கப்புறம் வந்த இதெல்லாம் விஜய்னே கணக்குல எடுத்துக்க அவங்களே வரைஞ்சுக்கிறாங்களா அப்படி அந்த இத. ஓகேயா, ஃபேஸ் கட் அந்த லுக் இருக்கணும்ல. சில பேர் இருக்கும்ல அந்த பார்த்தோன்னே இந்த வடிவேல் மாதிரியே இருப்பாங்களா, இந்த வடிவேல் பாலாஜி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதே மாதிரி வடிவேல் மாதிரியே இருப்பாங்க. அது கூட கொஞ்சம் அவங்க மிமிக்ரி பண்ணுவாங்க, அது நடிப்பாங்க, அது நல்லா தெரியும். ஓரளவுக்கு வடிவேல் அந்த லுக்கு கொண்டு வருவாங்க. இது எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. எப்படின்னு தெரியல. எல்லாம் விஜய் ஆயிடுவாங்க. முன்னாடி விஜய்னு ஒரு பேரை போட்டா போதும். இல்ல விஜய் மட்டும் இல்ல, எல்லா இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியுறது இது ஒண்ணுதான் தெரியுது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.